வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு வாத்தியாரே போன போட்டு சொல்லிடுறாரு, தம்பி எனக்கு கட்டிங் தான் இருக்குது, இன்னொரு கட்டிங் சேர்த்து வாங்கிட்டு பத்தல. அப்ப சொல்லி கொடுக்கிற வாத்தியார் இந்த நிலைமையில இருந்தா கத்துக்கிற மாணவன் என்ன நிலைமையில இருப்பேன்? அப்புறம் என்ன பண்றது? மூணாவது யார பக்கம் தெரியுமானே? கூட பிறந்த சகோதரி அக்கா தங்கச்சி இருப்பாங்க. இந்த தொப்புள் கொடி உறவு தாய்மாம் என்ற உறவு கட்ட காடு ஒரு வரைக்கும் செஞ்சே ஒஞ்சு போயிடணும். மாப்பிள்ளை நல்ல மனுஷனா இருந்தா பிரச்சனை இல்லை. அடியன் கொண்டனுக்கே செலவுக்கு காசு இல்லடி, நான் தாண்டி 200 ரூபா கொடுத்து பஸ்ஸுக்கு அனுப்பிச்சுட்டேன். இதே மாப்பிள்ளை கொஞ்சம் இழுவரியான ஆளா இருந்தா, ஏண்டி போடி மூதேவி, என்னத்த கொண்டேன் கிழிச்சேன், கொண்டனுக்கே நான் தாண்டி 300 ரூபா பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்பினேன். இந்த கூட பிறந்த சகோதரியை பார்க்கும்போது ஒரு மனுஷன் வெறுங்கையோட போகவே கூடாதான். நாலாவது யார பக்கம் தெரியுமானே? உயிருக்கு உயிரா பழைய நண்பன் இருப்பேன். நண்பன் என்னைக்கு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி தன் குடும்பம் நினைச்சு அவன் குடும்பம் வளர்ந்தது. இன்னைக்கு அவன் குடும்பத்தை ஓடுறதே பெரிய சோதனையா கிடக்குது. என்னைக்கு பார்க்கும்போது நண்பன் சொல்லுவேன், நண்பா நீ போயிட்டு வாட நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நண்பன் அப்படியா இருக்கேன். 6 மாசத்துக்கு நடந்த சண்டையே பொண்டாட்டி அன்னைக்கு சொல்லுவா, ஏங்க உன்னை அவன் பொண்டாட்டி விளக்கமாத்த தூக்கி அடிக்க வந்தால நீ வெடிக்க தானே பார்த்தம்பா. அப்ப எங்க போய் நிக்குதுன்னு. இந்த நண்பனை பார்க்கும்போது வெறுங்கையோட போகவே கூடாதான் இருந்தா